வண்டி பையன் வந்து கேமரா அம்மா எதுக்குமா கால்லாம் பண்ணிக்கிட்டு என்னென்ன சீக்கு அது என்னோட ஃபேவரட் சாரி. நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலப்பா. இது லாண்ட்ரி கடைக்கு அடிக்கிற மணி இல்ல, எனக்கு அடிக்கிற மணி மாதிரியே தோணுது. என்ன மம்மியாச்சு, ரிங் போச்சா இல்லையா? சத்தமே கேட்க மாட்டேங்குது. அப்படியா, கொஞ்சம் என்கிட்ட கொடுங்க மம்மி. நம்ம லைன் வெயிட்டிங்ல இருக்குதா இது சொல்லுது. அதான் சொல்லிருச்சு, அப்படியே வெயிட் பண்றேன். போன வெயிடா லாண்ட்ரி என்று கொஞ்சம் பிஸியா இருப்பாரு, அப்புறம் சொல்லப்படாது. எல்லாரும் இந்த மாதிரி வெட்டியா இருக்க மாட்டாங்க. ஒரு வழியா சமாளிச்சிட்டேன். எடுங்க லாண்ட்ரி அங்கிள் தான் கால் பண்றாரு. வீடியோ எடுக்கலாம், அதுல ஓடுறத இப்போதானே சாரிங்க, பிங்க் கலர் சாரி. நான் மாத்திரம் சேனல் கலர் மாறுதே. என்ன சினிமா படம் தான் பாக்கணும். இன்னும் பிரைட்டா இருக்கு. இதுதான் விஷயமா? இப்பவே நான் கேட்டுட்டேன். லாண்ட்ரி அங்கிள் மம்மி ஃபோன் பண்ணாரு. சாரி தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னாரா? வாயில நல்ல வார்த்தையே வராதா? சாரி எல்லாம் ஒண்ணும் தொலைல. கீதா மாமி கால் பண்ணிருந்தாங்க. சரியான நேரத்துக்கு தான் ஆன்ட்டி கால் பண்ணிருக்காங்க. அதாவது உங்களை நினைச்சிருக்காங்க. சரி சரி நான் பாத்துக்கிறேன்னு எவ்வளவு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே. அட நாங்க சும்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சாரி கூட எந்த மேட்சிங் ஜுவல்லரி வாங்கலான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நான் எந்த சாரி போட்டாலும் அதுக்கு மேட்சிங் ஜுவல்லரி தானே போடுவேன். நீங்க மேட்சிங்க பாப்பீங்க, சீக்கு மேட்ச் தானே பாப்பா. மம்மி நீங்க மேட்சிங் ஜுவல்லரி வாங்கணும்னா அதுக்கு சாரி எடுத்துட்டு போனா மட்டும் தானே முடியும். எப்பவுமே ஸ்டெப்புக்கு பின்னாடி தோணி இருக்க மாதிரி இந்த பயபுள்ள ஏன் பின்னாடி இருக்கானே. இல்ல இல்ல இல்ல, அதை எடுத்துட்டு போக தேவையில்ல. அது என்னோட ஃபேவரட் சாரி. அந்த பிங்க் கலர் எப்படி இருக்கும்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்படியா? பிங்க பத்தி உங்களுக்கு எவ்வளவு தெரியும்ன்றத நான் இப்ப பாக்குறேன். இங்க பாருங்க, இதுதான் பேபி பிங்க், ஷாக்கிங் பிங்க், மாப் பிங்க், டார்க் பிங்க், அப்புறம் இது பீச் பிங்க் கலர். இதுல எந்த கலர் மாதிரி மேல பாரு. ஃபேவரட் சாரி